நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினதியானங்கள். ஜூன் 22. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 37வது அதிகாரம் 17 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். ஐக்கியத்திற்கான ஆற்றலின் ஆதாரம். பசும் பொன்னினாலும் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. வசனம் 31. பரிசுத்த இடத்தில் நாம் பார்க்கிற அடுத்த பொருள் குத்து விளக்கு ஆகும். சமூகத்து அப்ப மேஜை கர்த்தருடனான நம்முடைய ஐக்கியத்திற்கு சித்திரமாக இருக்குமானால் குத்து விளக்கு அந்த ஐக்கியம் வளர்வதற்கான ஆற்றலின் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த இடத்திற்கு ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. கிறிஸ்துவுடனான இத்தகைய ஐக்கியத்தை விசுவாசிகள் மட்டுமே அனுபவிக்க முடியுமே தவிர உலக மக்களால் அனுபவிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாது. உலகத்திற்கு ஒளியாக கிறிஸ்து வந்தார். இந்த உலகமோ இருளை விரும்பி ஒளியை பகைத்தது. அவரை விசுவாசிக்கிறவர்களோ இந்த ஒளியின் நன்மையில் பலனடைகிறார்கள். மேலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளூர் சபையும் ஒளி தருகிற குத்து விளக்காக விளங்குகிறது. கிறிஸ்து அதன் நடுவில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தின் வலிமையால் ஒவ்வொரு உள்ளூர் சபையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குத்துவிளக்கு முழுவதும் பசும் பொன்னால் செய்யப்பட்டது மட்டுமின்றி அது முழுவதும் அடிப்பு வேலையால் செய்யப்பட்டதும் ஆகும். குத்து விளக்கு வேலை திறன் மிகுந்த ஒரு அழகிய பொருள். இந்த அழகு கொண்டு வரப்படுவதற்கு அது அடிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து பாடுகளின் வழியாக தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்பதை இது நமக்கு அறிவிக்கிறது. பின் நாட்களில் ஆரோனும் அவனுடைய சகோதரர்களும் பொன்னை உருக்கி வார்ப்பில் ஊற்றி ஒரு பசுவை உண்டாக்கினார்கள். வார்ப்புகளினாலேயே உலோக சிலைகள் பெரும்பாலும் செய்யப்படுகின்றன. இவை அனைத்திலிருந்தும் கிறிஸ்து தனித்துவம் மிக்கவராக விளங்குகிறார். இந்த உலகத்தில் அவர் பாடுகளை அடைந்தார். அதற்கு பின்னர் அவர் மகிமை அடைந்தார். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலும் பூரணத்தை அடைய வேண்டியதாய் இருந்தது. அவரை பின்பற்றுகிற திருச்சபைகளுக்கும் அதன் விசுவாசிகளுக்கும் இவ்விதமான வழியே நியமிக்கப்பட்டிருக்கிறது. குத்துவிளக்கின் கிளைகள், மொக்குகள், பழங்கள், பூக்கள் யாவும் நேர்த்தியான முறையில் செய்யப்பட்டது. அதன் எடை 1 தாலந்து பொன், அதாவது ஏறத்தாழ 30 கிலோ. இன்றைய மதிப்பில் சுமார் 4 கோடி பெறுமதிப்புள்ளது. கிறிஸ்து தம்முடைய மகிமையின் பிரகாசத்தினாலும் கனத்தினாலும் பூரணராக விளங்குகிறார் என்பதை இது நமக்கு தெரிவிக்கிறது. அவருடைய ஒவ்வொரு தன்மைகளும் பூரணமானவை. அவர் உலகத்தில் பாடுபடுகிறவராக வந்தார். இப்பொழுதோ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பூரண பிரதான ஆசாரியராக தேவனுடனான நம்முடைய ஐக்கியம் மங்கி போகாதபடி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மேலும் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னும் பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். கிதியோனின் பானை உடைந்து இரவிலே வெளிச்சம் வெளியே தெரிந்தது போல நம்முடைய மானிட தன்மைகள் உடைக்கப்பட்டு இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆமென்.